தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேஸு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி எனக்கு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம். முதல்ல வேலை இருக்கான கண்டிப்பாக வேலை இருக்குது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப் இருக்குன்னு தான் அர்த்தம். குறிப்பாக வேலை தேடுறவங்க, வேலையை விட்டு வெளியில் வந்துட்டவங்க மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. யாரெல்லாம் ஏஜ் ஆயிடுச்சு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நல்லதொரு வேலை உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் வேலையில் பெரிய ஒர்க் லோட் இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரம் நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் வருமானங்கள் நிறையா இருக்குது, செலவுகளும் உங்களுக்கு அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலையும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கிற மாதிரி தோற்றம் பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அடைக்கி வாசிங்க. ஹையர் ஸ்டடியில் பிரேக், ஹையர் எஜுகேஷனில் தடை இருக்குது. இந்த வாரம் அப்பா இருந்தாங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு பக்கம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆக மாட்டால் பரவாயில்லாமல் இருக்கும். ராகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்க்குறார். எதிர்பாராத உதவிகள் கட்டும். ஸோ இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வாரம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆக அந்த தெய்வ அனுகூலத்தால் உங்களுடைய திருப்தியற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அதை திருப்திப்படுத்திக்குங்க. அது மட்டும் இல்லை, தேடுதல் என்பது இந்த வாரம் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லை, எதை முதல்ல செய்யணுங்கிறத முடிவு பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது, அதுக்கான பிளான்